ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி, இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். பரபரப்பாக செயல்படுவீங்க, அவ்வளவு வேலை பண்ண வேண்டியது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் நீச்சபங்கமாகி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் தங்க முடியல சார், உங்கள் மனைவி சொல்லுவாங்க, என்ன சார் இவர் எப்போ பாரு வீடு ஆஃபீஸ்னு ஓடிட்டுருக்காரு. ஏன்னா வேலை சார்ந்த விஷயங்களால் நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் எப்போ ஆரம்பிக்கிறதுன்னா செப்டம்பர் 19க்கு மேலே. அது வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இது செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும். இந்த சூரியன் 18ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் சூரியன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதில் சூரியன் புதன் சேர்க்கை அங்கே ஏற்படும். எப்போதுலேருந்துன்னா 18ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் கன்னி ராசியில் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அறிவு விரயம் ஏற்படும். அறிவு விரயம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனால கெட்ட பேரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் பாக்கிகள் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன் சார், அதில் ஒரு 10,000 ரூபாய் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ திடீர்னு 15 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு
கடந்த கால கடன்களை பைசல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் சொன்ன குற்றச்சாட்டு நிரூபணமாகாது. அதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிடுவீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரார். தன்னம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தீங்க. இப்போ கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. இதனால் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அழகுபடுத்திக்கிறதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பண்ணாலும், அஃபீஷியலாக டென்ஷன் இருந்தாலும், உங்களை அழகுபடுத்தி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு லவ் ப்ரப்போசல் வரும். யங்ஸ்டர்ஸ்க்கு லவ் ப்ரப்போசல் வரும். சார் நான் 40 வயசு ஆகிட்டேன் சார், ஐ எம் அன்மேரிட், அவங்களுக்கும் வரும். ஸோ இந்த மாதம் காதல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7:26 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 10:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி மாதக்கடைசியில் செப்டம்பர் 30ஆம் தேதி மதியம் 1:14 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி மதியம் 3:40 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ மாத ஆரம்பத்தில் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி சந்திராஷ்டமம், மாதம் கடைசியில் 30ஆம் தேதி செப்டம்பர் 30, அக்டோபர் 1, அக்டோபர் 2 சந்திராஷ்டமம். ஸோ இந்த மாத கடைசியில் பணப்பற்றாக்குறையின் காரணமாக அனாவசிய மனப்பிரச்சனைகள், வார்த்தை பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் யார்கிட்டையாவது கடன் இந்த மாதம் கொடுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு செலவுனால ஒரு வாரம் தள்ளி கொடுக்குறேன்னா அவங்க கோவப்பட்டு கத்துவாங்க. ஸோ இந்த மாத ஆரம்பமும் உங்களுக்கு டென்ஷன், மாத கடைசியும் டென்ஷன். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகிறதுனால குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் யாராவது ஒரு கல்யாண வயசில் பையன் இருந்தாலும் பொண்ணு இருந்தாலும் அந்த பசங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கல்யாணம் ஆகிடுத்து, என் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னா பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கான வயசு வருது. ஸோ அதாவது உங்களுக்கு உங்களுடைய பதவியை உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இது வீட்டில் மட்டும் இல்லை, ஆஃபீஸ்லேயும் தான். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்ததுன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில தேவையில்லாத இடமாற்றங்கள் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல போடுறாங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் கடுமையான உழைப்பு தேவைப்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான கடுமையான உழைப்பு இருக்குது. அதனால் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் தாயாருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த துலாம் ராசிக்கான பரிகாரம், செப்டம்பர் மாத பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஏகாம்பரேஸ்வரர்னா அவர் தனிமையில் இருக்கக்கூடிய நபர். தனிமையில் இருக்கிறவனுக்கு தான் என்றைக்குமே நல்ல சிந்தனை இருக்கும். அப்பேற்பட்ட ஏகாம்பரேஸ்வரரை, சிவனை வழிபடுங்கள். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நிதர்சனங்கள் புரிய வரும். அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார், சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம் பௌர்ணமி பூஜை, செப்டம்பர் 26 பௌர்ணமி, செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான கரெக்ஷன். சிம்ம ராசி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதே சமயம் மாத முற்பகுதியில் ராசிநாதன் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மாத பிற்பகுதியில் விரயஸ்தானத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுமான்னு கேட்டால் சுகக்குறைவு ஏற்படாது. சுகத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான செலவுகள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் உடம்பில் ஏதாவது வியாதி இருக்குன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். மருந்து மாத்திரையாக ஆப்ரேஷன் இருக்குமான்னு கேட்டால் ஆப்ரேஷன் இருக்காது. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு கத்தல் ஆப்ரேஷன் அட்மிட் ஆகிடுங்கம்பாங்க. இன்றைக்கி போய் செக் பண்ணினதுக்கப்புறம் நோ ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, நீங்கள் வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு நாங்கள் டோசேஜ் ஹை பண்ணி கொடுக்குறோம், அது ஒரு வாரம், அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கான தீர்வு மருத்துவத்தின் மூலமாக குணமடையுமே தவிர ஆப்ரேஷன் மூலமாக, அறுவை சிகிச்சை மூலமாக ஏற்படாதுங்கிறது உண்மையாகும். அதே சமயம் சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அஷ்டம சனி நடக்குது. அந்த அஷ்டம சனிக்கு பரிகாரமே உங்களுக்கு இதுதான். பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நிலம் வாங்காத வீடு வாங்காதன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் சொத்து வாங்குவது மட்டுமே பரிகாரமாக கடைபிடிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், சொத்து வாங்கிட்டீங்கன்னா பணம் பத்தாது, கடன் வாங்கணும். அதே சமயம் சனி 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். இப்படி பண்ணினீங்கன்னா வீட்டில் வாக்குவாதம் வரும். நான் சொன்னேன், அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் சேர்த்து வைக்கலை, உங்கள் அப்பா திட்டுவார், உங்கள் அம்மா திட்டுவார், நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட சண்டை போடுவீங்க, இதெல்லாம் நடக்கும். இதுவே ஒரு பரிகாரமாக மாறும். இதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படும்.
அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால சிலருக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும், சிலருக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது ஒரு இன்டைரக்டாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் இது. இதன் மூலமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை 3:24 வரைக்குமே சந்திராஷ்டமம் தான். அதுக்கப்புறம் மாத கடைசியில் செப்டம்பர் 26 விடியற்காலை 5:33 முதல் செப்டம்பர் 28 காலை 10:16 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற பொழுது குழப்பமான வார்த்தைகளை பேசி வீண் வார்த்தைகளை பேசி உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகிறதுனா அது உங்கள் வாயால் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோர், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பயணப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது, அவங்க அலைச்சல் அவ்வளோதான், மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படாது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது சிம்மராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டம் முருகன். குமரக்கோட்டம்ங்கிற இடத்துல முருகன் கோயில் இருக்குது. அந்த குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். இல்லையா உங்கள் ஊரில் நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் சார், எதுக்கு சார் சென்னைக்கு வரணும், குமரக்கோட்டத்துக்கு வரணுமா அப்படின்னு கேட்டால் வர தேவையில்லை. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முருகனையே வழிபடுங்கள். முருகனை வழிபடுவதன் மூலமாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் இடமாக கருதப்படும்னு சொன்னாங்க முன்னோர்கள். அதனால் எங்கெல்லாம் குமரன் இருக்கானோ, எங்கெல்லாம் குன்று இருக்கோ அதெல்லாம் முருகன் இருக்கிற இடம். தாராளமாக வழிபடுங்க. அதனால் முருகனை வழிபடுவதன் மூலமாக நிரந்தர வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் மிதுன ராசியிலிருந்து.
ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27 அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம் பௌர்ணமி பூஜை, செப்டம்பர் 26 பௌர்ணமி, செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பு வருதுங்க. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய சுயமுயற்சி இல்லாமல் இத்தனை நாளாக ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கீங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட சண்டை போட்டு உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்காமல் இருந்தது. அதனால் எல்லா விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தீங்க. இந்த மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த இடத்துல அவர் நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வேலை சார்ந்த முயற்சிகள் 19ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகத்தில் வலு சேர்க்கக்கூடிய வகையில். இதில் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் சொத்து சேர்க்கை, வேலையே இல்லையா? வேலைக்கும் சொத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். சொத்து வாங்கினவங்கலாம் பாதி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க தான். வேலை இருக்கிறவங்களுக்கு சொத்து அமைய மாட்டேங்குது. ஸோ அதனால் இது எதுவுமே நம்ம கையில் இல்லை. அதனால் இந்த முயற்சி எடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், அதாவது மேஷராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு 10:45 மணி வரைக்கும் இருக்கிறனால அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுடைய வார்த்தை பலமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்ச பங்கம். ஆனால் அவர் எதனால் அப்படின்னா குரு பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு தாயார் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நாட்களில். அதனால் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு, மேஷராசி குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியான செட்பேக்ஸ், அதாவது அரசாங்கத்துக்கிட்டேருந்து பணம் வரணும்னா இப்போ தாராளமாக முயற்சி எடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க. மாதம் முற்பகுதியில் சூரியன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது புரட்டாசி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சேர்ந்து இருக்காங்க. ஆன்மீக நாட்டம், குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய அறிவை பயன்படுத்தி வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அதிக லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை அரசியல் தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது பதவி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களை தேடி வருங்க. இத்தனை நாளாக உங்களுக்கு பதவி கிடைக்கலங்கிற வெறுப்பில் இருந்தீங்க, கோபத்தில் இருந்தீங்க. இப்போ அந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலை இரட்டிப்பாக்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினா நீங்கள் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் இந்த டைம் இட் இஸ் த ஒண்டர்ஃபுல் டைம் டு கிரியேட் யுவர் ஃப்யூச்சர். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்து, அதாவது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் இந்த மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ரிலேஷன்ஷிப்பில், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், காதலன் காதலி ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத வம்பு வழக்க வச்சுக்காதீங்க. அனாவசியமான மனஸ்தாபங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சி, அதுவும் வயசானவங்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த மெனோபாஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தில்
பெருசாக கெடுதல் கிடையாது. பட் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, ஃபாரின் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அதே மாதிரி துணிமணிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் காட்டன் யான் இது சம்பந்தமான டீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். ராசிநாதன் அஷ்டமாதிபதி நீச்ச பங்கமாகின்ற காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த 19க்கு மேலே காரியங்கள் பலிதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த ரிட்டையர்டு பர்சன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா அதையும் நான் சொல்கிறேன், ஏன்னா இது நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். சில பேர்த்துக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு சம்பந்தமான மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா தர்மசாஸ்தாவை வழிபடுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தையும் சேர்த்து வழிபடுங்கள். அனைத்து விதமான வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்பட்டு பிரச்சனைகள் இல்லாத ஆரோக்கியத்தில் இந்த குறிப்பாக இந்த மூட்டு அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஆப்ரேஷனில் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தர்மசாஸ்தா வழிபாடு பண்ணுங்கள். பிரச்சனைகளற்ற ஆரோக்கியத்தில் சங்கடங்களற்ற வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடகராசியில் குரு உச்சமாக இருக்கார், சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து
துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோட இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம் பௌர்ணமி பூஜை, செப்டம்பர் 26 பௌர்ணமி, செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். கரெக்ஷன், இதை கட் பண்ணிடுங்க. மிதுன ராசி, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரம், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற நேரம், புதிய உறவுகள் வருகின்ற நேரம், இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். எல்லாம் நேரமாக இருக்குது. அப்புறம் என்ன சார் கவலை? எல்லாமே கவலை இருக்காது. ஆனால் கடன் பிரச்சனை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா வருமானத்தை விட இப்போ செலவு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கார். சரி, நீச்சமாக இருக்காரு, நல்லது தானே அப்படின்னா, அவர் நீச்சமானாலும் சனியால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள், உங்களுடைய அக்கா, அண்ணன், தம்பி, தங்க, இவங்களுக்கு யாராவது உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக நஷ்டம் வராது. ஆனால் அவங்க கொஞ்சம் அந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் எப்படி? நல்லா பேச தெரியணும். இந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கள் காலத்தில் எங்கள் அப்பாவில் சொல்லுது, வாயுள்ள புள்ளை பிழைக்கும். அதாவது பேச தெரிஞ்ச குழந்தை பழிச்சுக்கும். எங்கே போனாலும் பேசி சமாளிச்சுக்கலாம். நிறைய இடத்துல பார்க்குறமே, இப்போவும் யூடியூப்பில், இந்த இன்ஸ்டாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வளன்னு பேசுகிறாங்க. என்னை சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், அது வேறு விஷயம். ஸோ இவங்க பேசுறதுனால என்ன பலன்னா இவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படி வாய் இருந்தால் மட்டும்தான் பழச்சிக்க முடியும். எந்த ஊருக்கு போனாலும் பேச தெரிஞ்சால் சமாளிச்சிடலாங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மிதுன ராசி நண்பர்கள் நிறையா பேசினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேச மாட்டேன், உமனா மூஞ்சியாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தோல்விகள் வரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிஷத்துலேருந்து செப்டம்பர் 23 இரவு 9 மணி 57 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, உங்களுடைய பேச்சே உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஏன்னா குரு சந்திரன் நேர் பார்வை. குருவின் பார்வையில் சந்திரன் இந்த 21லேருந்து 23, செவ்வாயின் பார்வையில் சந்திரன், குரு மங்கள யோகம், குரு சந்திரன் சந்திரமங்கள யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம், சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கள யோகம். இந்த 3 யோகங்களும் 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணபலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவு பாட்டுக்கு செலவு இருக்குங்க, ஆனால் வருமானமும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் ஒரு பெரிய வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பணபாக்கிகள், இன்கம் டேக்ஸில் நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கன்னா அந்த பணம், இல்லை எப்போவோ எல்ஐசியில் போட்ட பணம், இல்லை இன்சூரன்ஸில் போட்ட பணம், அது கிளியர் ஆகும். இல்லை எப்போவோ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அந்த பணம் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பணம், மிச்ச சொச்ச பணங்கள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாய் வழியில் பணம் வராது. அதே சமயம் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அனாவசிய செலவு. தந்தை எங்கேயாவது வெளியில் போகிறாருன்னா அவரை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அவர் எங்கே போகிறார், ஏது போகிறாரு, எங்கேயாவது அனாவசியமாக பணத்தை ஏமாந்துட்டு வராரா, இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது அவசிய பொறுப்பு உங்களுக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நம்ம சொன்னோம் 21லேருந்து 23. ஆனால் அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஏன்னா பிரச்சனையை தீர்க்கணும், வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிரதோஷ காலம். நம்ம பிரதோஷ காலம்ங்கிறது வந்து அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி, பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி வரக்கூடிய திரையோதசி திதி சாயந்தர வேளையில் இருந்ததுன்னா அதுக்கு பிரதோஷ காலம்னு பேர். அந்த சமயத்தில் பிரதோஷ நாயகரையும் அங்கு அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய நடராஜரையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நடராஜர் வழிபாடு அனைத்து விதமான பலத்தையும் வெற்றியையும் தரும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் வந்து கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கன்னி ராசி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் உறவு ஏற்படுகின்ற வாய்ப்பின் காரணமாக வழக்குகளில் நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது.
தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, 9ஆம் வீட்டு அதிபதி. செவ்வாயின் பார்வை மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால இந்த செவ்வாய் தான் உங்கள் அப்பாவுடைய ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் இந்த தொழில் முறையில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் யாரையும் அவசரப்பட்டு நம்பக்கூடாது. கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க, உங்கள் கூட நல்லா ஈஷிண்டு ஒட்டிண்டு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் போயிட்டு உங்களை பற்றி சில விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. யாரையும் நம்பாதீங்க. உறவுகள் விஷயத்திலும் தந்தை வழி உறவுகளுடன் சிறு சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை தீருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அபரிமிதமான பண வருமான அதிகரிப்பின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுதல், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பின் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துக்கான சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி விடியற்காலை 3:24 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி காலை 7:26 வரைக்கும் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். அது மட்டும் இல்லாமல் மாதக்கடைசியில் செப்டம்பர் 28 காலை 10:16 முதல் செப்டம்பர் 30 மதியம் 1:14 வரை சந்திராஷ்டமம். ஸோ மாத ஆரம்பத்துலேயும் மாத கடைசிலையும் உங்கள் வாயால் பணத்துக்கு பிரச்சனை பண்ணுவீங்க. வாங்கின கடனை ஒழுங்காக கொடுத்துருங்க. கடன் கொடுக்கல அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வாசலில் வந்து கத்துவாங்க. தேவையில்லாமல் டென்ஷன். இந்த டென்ஷனை குறைக்கிறது நல்லது. ஆனால் பணப்பற்றாக்குறை பெருசாக இருக்காது. ஓரளவுக்கு லாபம் இருந்துகிட்ருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படும், வருமானம் ஏற்படும். அதே சமயம் வழக்காடு மன்றத்தில் வழக்கை டீல் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுக்கு வெற்றிகளை கைக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், ராசிநாதன் புதன் உச்சமடைகிறார். கன்னிராசிக்கு அதிபதியான புதன் உச்சமடைகிறார். என்னைக்குன்னு கேட்டால் 8ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக தலைமை பண்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன், எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூப்பராக இருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் கன்னிராசிக்கு புதிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா நிரந்தர வெற்றிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணமே நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்வதும், ஸ்ரீ விஸ்வநாதர் யாரும் இல்லை, காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி விஸ்வநாதர், அவரை வழிபடுங்கள். சிவனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு உலகமே உதவிகரமாக செயல்படும். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும்.
இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார், சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை, செப்டம்பர் 26 பௌர்ணமி, செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி நீச்சபங்கம் அடைவதன் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான அமைப்பு ஏற்படும். கடன் ஜாஸ்தி ஆகணும். ஏன்னா 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க போகிறார். குருவோடு சேர்ந்த செவ்வாய், குரு மங்கள யோகம். சரி, அவர் பார்க்குற இடம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா வழியில் நீங்கள் பட்ட கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும். பலிதமாகக்கூடிய மாதமாக இருக்கும். சார், எங்கள் அப்பா பட்ட கடன் நான் எப்படி சார் அடைக்கிறது? உங்கள் அப்பா பட்ட கடனை ஒரு பையனாக நீங்கள் தான் அடைக்கணும், ஒரு பொண்ணாக நீங்கள் தான் அடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. பெற்றோர் கடனை அடைப்பது ஒரு உத்தமமான மகளின் கடமை. அதனால் இப்போ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 18 ராத்திரி 10:45 மணிலேருந்து செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்று, அதாவது பெரிய வெற்றி, பெரிய வருமானம் ஏற்படும். அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த சந்திராஷ்டம நாட்களில் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், என்னை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். வாக்பலிதம் ஏற்பட்டு உங்களுடைய வார்த்தைக்கு பலம் கூடுகின்ற நேரம். அதுவும் என்னை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும், சொத்தை அடமான வைக்கணும், இல்லை சொத்து சம்பந்தமாக கடன் வாங்கணும்னா இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாகவும் கடன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இத்தனை நாளாக நீங்கள் பேங்க்குக்கு போயிருப்பீங்க கடந்த 4 வருஷமாக, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. ஏப்ரல் மாதம் போய் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ தான் வருஷம் ஆரம்பம், இன்னும் ஒரு 2 மாதம் குவார்ட்டர் போகட்டும், அப்படி போட்டோம் இப்படி போட்டோன்னு தள்ளியிருப்பாங்க.
இப்போ போய் கேட்டு பாருங்கள். இந்த செப்டம்பர் ஹாஃப் இயர்லி க்ளோசிங்குள்ளார உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும், வண்டி வாகனம் மாற்றலாம், வீடு வாங்கலாம், இல்லை உங்கள் தொழிலுக்கு பணத்தை முதலீடு பண்ணலாம், ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணலாம். இப்படி நிறையா விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி நீச்ச பங்கம் ஆகின்ற காரணத்தினால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் விலகும், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரே ஒரு விஷயம்னா உங்கள் உடம்புல, அதுவும் குறிப்பாக இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்கும். அதை மட்டும் ஒழுங்காக உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வழிபடுங்கள். உங்களுடைய அனைத்து விதமான அபிலாஷைகளையும் நிறைவேற்றி வைப்பார். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.